Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பட்டாணி குருமா தான் பார்க்க போறோம். இது கறி குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். இன்னும் சொல்ல போனா அதை விட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவரும் பட்டாணியும் சீசன் இல்லையா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அதை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளார போய் அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கழுவி நல்லா வந்து சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து மஞ்சத்தூள் போட்டு எடுத்து ட்ரைன் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, இதில் எல்லாமே நல்லா இறங்கி வரணும் காரம்லாம். இப்போ சில டைம் காலிஃப்ளவர் குருமா செய்யும்போது சப்புன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பேன்லே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் 2 பெரிய வெங்காயம், நீங்கள் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயம், அதனால் நான் ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் வெட்டி. சரிங்களா? ரஃப்பாக வெட்டி சேர்த்துக்கும் பொழுது இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால சேர்த்து வதக்குங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த தண்டை நம்ம சேர்க்கும் பொழுது அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் செய்யும்போது சேர்த்து வதக்கி அரைச்சிக்கோங்க. இது கூடவே ஒரு கல்பாசி, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டை, அதையும் சேர்த்துக்கிறேன். கல்பாசி எல்லா கிரேவிலையும் சேர்க்கும் பொழுது அந்த கறி குழம்போட டேஸ்ட் மாதிரி சூப்பராக வரும் வெஜ் கிரேவிஸில். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு, ஒரு 6 பூண்டு பல், 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 இலை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதனால் அதை கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த கறி குழம்பு டேஸ்ட் வரத்துக்கு தான் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்க்குறது. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இல்லைன்னா உடச்ச கடலை இருந்ததுன்னா பொட்டுக்கடலை, இல்லைன்னா கசகசா, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த தக்காளி வந்து மேஷ் ஆகணும், நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஆற வச்சு இதை அரைக்க போகிறோம். இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு இதை நம்ம நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேன்லே நம்ம திருப்பி 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா சாதா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 வெங்காயம் வதக்கி இருக்கிறோம். இப்போ 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா சுருளாக வதங்கி இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருட்களை சேர்க்கலாம். இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து நிறத்துக்காக மட்டும்தான் சேர்க்கறது. இருந்தால் சேருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு அந்த கறி குழம்பு டேஸ்ட் வரணுன்றதுக்காக சேர்க்குற ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான். அதனால் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா தான் அந்த சுவை வந்து நமக்கு அது மாதிரியே கரெக்டாக கிடைக்கும். இப்போ தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரு ப்ளஸ் அந்த தட்டு அதில் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கழுவி இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரணும். இப்போ வந்து நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ நல்லா கொதித்து வரும்பொழுது அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் அந்த எண்ணெயோடய சேர்த்துக்கலாம். நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அதை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் ப்ரெஷர் குக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும்.
5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். சூப்பராக இருக்குது. நிறமாகவும் ப்ளஸ் அதே வாசனையோட அந்த கறி குழம்பு கொதிக்கும் போது வரும் பாருங்கள், அந்த வாசனையோடு இருக்கும். பசங்கள்லாம் காலிஃப்ளவர் சாப்பிடாத பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நம்பவே மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே ஸ்டெப்போடு செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.